இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்புல வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு நல்ல இட்லி தோசை இதெல்லாம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். இது மாதிரி இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தை இந்த மாதிரி நல்லா குலைவா வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணி குழம்பு இருக்கு இல்லைங்களா, இதையும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அந்த குழம்பு. நிறைய மசாலாம் போடாம ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி ஈஸியா செய்யலான்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம கிட்ட இருக்க மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் சத்து மாவு வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் வத்தல் வடகம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து சம்மர் ஆஃபர் போட்டிருக்கோம். 700 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டும் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவும் ஃப்ரீ. 1500 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் அதோட சேர்த்து 1/2 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஃப்ரீயா கொடுக்குறோம். 3000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% டிஸ்கவுண்டோட சேர்த்து உங்களுக்கு 3/4 கிலோ கோதுமை மாவு ஃப்ரீ. 5000க்கு மேல வாங்குறவங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் அதோட சேர்த்து 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு ஃப்ரீயா நம்ம கிட்ட கிடைக்குது. இப்போ இந்த கோதுமை மாவு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிறதுனால தரமானது இல்ல, ஓல்டு ஸ்டாக் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. இது எல்லாமே தரமானது. வாங்கினவங்க நம்ம கிட்ட நல்ல ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. பாருங்க, இப்போ வந்து 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி வாங்கியிருக்கேன். இந்த நாட்டுக்கோழிக்கு நம்ம வந்து ஒரு மசால் ரெடி பண்ணணும். 1/4 மூடியோட கம்மியா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதுலயே 3 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இஞ்சி வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும், ரொம்ப போட வேண்டாம். இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம், 1/2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலயே கருவேப்பிலை ஒரு இனுக்கு அளவுக்கு சேர்த்துக்குவோம். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். 2 கிராம்பு, 1 பீஸ் அளவுக்கு பட்டை, சோம்பு நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இதுலயே 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழின்றதுனால இது 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதை பல்ஸ்ல போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 பீஸ் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பச்சையா அரைச்சிட்டோன்றதுனால ரொம்ப மசாலா போடணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு போதும். இதுல ஒரு 10 மிளகு மட்டும் போட்டுக்குங்க. பாருங்க, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல 1/4 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் நறுக்கி வச்சிருக்கேன். இது ரெண்டையுமே ஒன்னா போட்டுக்கலாம். பாருங்க, இந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். பாருங்க, ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த 2 தக்காளியும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்க, இதுல வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இதுலயே ஒரு 6-7 பல்லு பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஜாஸ்தி சேர்க்கலாம், ஆனா வந்து இஞ்சி வந்து கம்மியா தான் சேர்க்கணும். நல்லா வதங்கட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இல்லையா? இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி இதை எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோம். கறி எல்லாம் பாருங்க நல்லா அப்படியே உருண்டு உருண்டு வந்துருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இப்ப தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவையும் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்படியே ஒரு கொதி வருது இல்லைங்களா, இந்த மாதிரி கொதி வரணும். பாருங்க, இப்படி நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து
கொஞ்சமாக தண்ணி, மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம். இதை வந்து ரொம்ப தண்ணியாகவும் வைக்காதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் வைக்காதீங்க, இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வெயிட்டும் போட்டுடலாம். இது ஒரு 6 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். குழம்பு பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க இந்த மாதிரி குக்கரை ஓபன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா நீத்து போன மாதிரி தண்ணியா வர்றது அந்த மாதிரிலாம் நல்லா கொதிச்சுட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்புல வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு நல்ல இட்லி தோசை இதெல்லாம் ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். இது மாதிரி இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சாதத்தை இந்த மாதிரி நல்லா குலைவா வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த தண்ணி குழம்பு இருக்கு இல்லைங்களா, இதையும் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும் அந்த குழம்பு. நல்லா இதை டம்ளர்ல ஊற்றி குடிக்கவே ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.